இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோங்க. அதாவது பொதுவா துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் 5ஆம் இடத்து சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். பொதுவா சனிக்கு உகந்த இடங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். சரிங்களா? சோ இந்த இடத்துக்கு சனி வரும்போது யோகத்தை செய்வார். ஆனா துலாத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க யோகாதிபதி. அதாவது ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 6ஆம் இடத்துல மறையிறது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா சிறப்பு கிடையாதுதான். இதுல ஒரு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடன் பிரச்சனைகள் தீரும், எதிரி தொல்லைகள் விலகும். சரிங்களா? ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆனா மைனஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓடிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில அதிர்ஷ்டம் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரே வந்து 5ஆம் அதிபதி 6ல மறையும் போது இத்தகைய அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும். நீங்க எடுக்கின்ற சுய முடிவுகளால் பிரச்சனை சந்திப்பீங்க. சரிங்களா? என்னடா அது 6ஆம் இடத்துக்கு சனி வந்து நல்லதுன்னு சொல்றாங்களே, ஆனா நீ மட்டும் எப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல மறையும் போது இத்தகைய அமைப்புல உறுதியா கொடுக்கும். ஆனா இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, குரு பார்வை அப்படின்றது ராசியின் மேல விழுது. குருவினுடைய பயிற்சியானது சிறப்பா இருக்கு. மே மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. குரு ராசிக்கு பாக்கியத்துல இருந்து ராசியை பார்க்கறனால நிச்சயமா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ராகு வரதுனால நல்ல புத்தி கூர்மை அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில நேரங்களில் கை கொடுக்கலனாலும் கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது உங்களோட முயற்சியால் அது வெற்றியை கொடுக்கும்.